கடல் என்றால் மகா பெரியவா, காவல் தெய்வம் என்றால் மகா பெரியவா, காமகோட்டி பீடத்தில் காஞ்சி மகான் ரூபத்தில் காற்றாய் நம் சுவாசத்தில் மகா பெரியவா. கருணை கடல் என்றால் மகா பெரியவா, காவல் தெய்வம் என்றால் மகா பெரியவா, காமகோடி பீடத்தில் காஞ்சி மகான் ரூபத்தில் காற்றாய் நம் சுவாசத்தில் மகா பெரியவா. மகா பெரியவா சரணம். காமகோட்டி ஒரிஜினல் நேயர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம எடுக்க போகிற டாபிக் வந்து யமன் வருவதற்குள் பெரியவாளை நான் பார்ப்பேனா அப்படின்னு ஒரு லேடி வேண்டிக்கிறது. இந்த திருப்புகழ் பாடல்களை அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களை ரொம்ப பிரபலமாக்கியவர்கள் வந்து அந்த கிருஷ்ணசாமியை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லலாம். அவருடைய மனைவி வந்து காசநோயினால், தட் இஸ் டிபின்னு சொல்லுவா இல்லையா, அதனால் ரொம்ப அவசரப்பட்டு ஆந்திராவில் மதனப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தா, சானிட்டோரியத்தில் காசநோய் மருத்துவமனை சொல்லுவாள், அந்த இடத்துல இருந்தா. ரொம்பவும் படுத்துட்டு இருந்தா, முடியாமல் இருந்தா, ஒரே கதறிட்டே இருந்தா. என்ன கதறான்னு பார்த்தோம்னாக்கா, உடம்பு வலினால இல்லை, நான் போகிறதுக்குள்ளே பெரியவாளை பார்ப்பேனா, யமன் வரத்துக்குள்ளே நான் பெரியவாளை பார்ப்பேனா, இதே தான் வருத்தம், புலம்பின்ண்டே இருந்தா முடியாமல். இந்த விஷயம் வந்து பெரியவா மதனப்பள்ளியில் இருந்தார், கேம்புக்கு போயிருந்தார். அப்போ வந்து சிஷ்யர்லாம் சொன்னான், இது மாதிரி அருணகிரிநாதர் இந்த திருப்புகழ் அந்த மனிதருடைய சம்சாரம் இப்படி இருக்கா அப்படின்னு. பெரியவா அப்படி பார்த்தா, சாதாரண விஷயமா அது திருப்புகழ் முருகன்றது உலகத்துக்கே பரப்பின விடுறாச்சே. அதனால் பண்ணார். என்ன பண்ணார், ஆஸ்பத்திரியில் யாருக்குமே உலகத்தில் நடக்காத ஒரு விஷயம், மலத்து இது பிரகாரம் பெரியவாள்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கெலாம் போக மாட்டா. அவ்வளோ தூரம் மடத்தினுடைய ரூல்ஸ்லாம் அப்படி இருக்குது. அதெல்லாம் எல்லாத்தையும் உடச்சி தெரியாச்சு. ஹாஸ்பிட்டலில் பர்மிஷன் வாங்கி பல்லக்கில் நேர அந்த அம்மாவுடைய பெட்டு பக்கத்தில் போயிட்டு, பெரியவாளை என்னம்மா சோக்கியமே இருக்கியாட்டார். அந்த அம்மாவுக்கு அது வரைக்கும் படுத்துட்டு இருந்தவ முடியாமல் படுத்துட்டு இருந்து அப்படி எழுந்து உட்காந்துட்டா. பெரியவாளா பெரியவாளா பெரியவாளா, நமஸ்காரம் பெரியவா, நமஸ்காரம் பெரியவா, நமஸ்காரம் பெரியவா, அழுதுட்டா. ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தார். அது வரைக்கும் நொந்துட்டு இருந்த அந்த அம்மா, இனிமே யமன் எப்போ வந்தாலும் கவலை இல்லை, நான் யமன்ட்டு நான் ரெடி ஆகிட்டேன்னு சொல்லு அப்படின்னு நினச்சிட்டு இருந்துப்பான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சந்தோஷம். கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தோடி பகவான்கிட்ட போய் சேர்த்துட்டா. பெரியவாளுக்கு என்ன ஒரு கருணை பாருங்க. பக்தர்கள், அதுவும் முருகன் புகழ் பாடின பக்தர்கள்னாக்கா சின்ன ஒரு கருணை. ரூல்ஸில் எல்லாத்தையும் தகர்த்தாச்சு. அதுதான் மகா பெரியவா. மகா பெரியவா சரணம்.